இண்டிவிஜுவலாக வந்து சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜ், மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா ஃப்ரீடம். ஏன்னா நம்ம வந்து நமக்கு பிடிச்ச டைமிங்கில் நம்மளுடைய பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், எண்ட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிடையாது, டைமிங் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. பட் மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா அதுவும் இந்த ஃப்ரீடம் தான். ஏன்னா இந்த ஃப்ரீடமை வந்து கரெக்டாக பயன்படுத்துறதுக்கு நமக்கு எவ்வளோ பேருக்கு கரெக்டான ஒரு டிசிப்ளின் மெச்சூரிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்மளுடைய சக்ஸஸ். ஏன்னா இங்கே நம்ம இந்த ஒர்க்கை பண்ணலன்னா இல்லை இந்த டைமில் நம்ம இந்த இடத்துல கிளம்பல அப்படின்னா கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. அதே சமயத்தில் லாஸ் வந்தாலும் நம்ம தான் தனியாக சமாளிக்கணும். ஸோ இண்டிவிஜுவலாக செல்ஃபாக பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிற நம்ம எந்த அளவுக்கு அந்த ஃப்ரீடமை கரெக்டாக யூஸ் பண்ணுறோங்கிறத நம்மளோட அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப உதவும். ஸோ அதனால் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா காலைல கிளம்புறது. ஸோ இந்த காலைல கிளம்புற இந்த ஒரு விஷயம் இருக்குது இல்லைங்களா, அங்கே தான் நிறைய பேர் ஃபெயில் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து 9 மணி கிளம்புறோம், இல்லை ஒரு 10 மணி கிளம்புறோம் டிசைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 10 மணி கிளம்புனா யாரும் கேட்க போகிறது இல்லை. 10, 10:30 ஆகும், 11 ஆகும். கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் லேட்டாக போகலான்னு பார்ப்போம். ஒரு 2 hours லேட் ஆகும். சரி ஓகே நாளைக்கு போய்க்கலான்னு சொல்லிட்டு மேபி அந்த டேவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸ்கில்லு, டேலண்ட், அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா ஷோ அப் அப்படின்னா we have to be in front of the customer. அந்த கெஸ்ட்டு முன்னாடி, அந்த ஒரு கிளைண்ட் முன்னாடி நம்ம போய் உட்கார அந்த ஒரு மொமெண்ட், அந்த அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம போய் அவங்கள ரீச் பண்ணுறோம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு நிறைய எஃபோர்ட் தேவை. ஸோ காலைல எழுந்திரிச்ச உடனே நம்ம பண்ண வேண்டிய விஷயம் யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் ஹவுஸ். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பாசிபிலிட்டி ஸ்டார்ட் ஆகுது. வீட்டிலேருந்து வெளில போனதுக்கப்புறம் தான் எல்லாமே ஸ்டார்ட் ஆகும். நமக்கு தெரியாது, மேபி சில டேஸ் வந்து நமக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண போகிறோம் நமக்கு தெரியாது. எல்லா பிஸ்னஸ் மேன், எல்லா பெரிய பெரிய டாப் பீப்புள், ஸோ அவங்களை ஸ்டடி பண்ணும்போது ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னா எல்லாருக்குமே இன்றைக்கி அவங்க இதான் பண்ண போகிறாங்கன்னு பர்ஃபெக்டாக தெரியாது. ஒரு பிளான் இருந்தால் கூட 100% அந்த பிளானை எக்ஸிக்யூஷன் பண்ண முடியுமா கொஸ்டின் மார்க் தான். சில டேஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், அந்த நேரம் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னே கூட தெரியாது. நமக்கு டவுட்டோட தான் நம்ம அந்த டே வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். பட் இருந்தாலும் நம்ம வந்து வீட்டிலேருந்து வெளில வந்துட்டோம் அப்படின்னாலே பாதி வேலை முடிஞ்சிடும். ஸோ ஏன்னா அங்கே தான் நமக்கு நிறைய பேர் ஃபெயில் ஆகுறது. ஸோ டோன்ட் கிவ் அப், ஜஸ்ட் ஷோ அப் அண்ட் கோ இன் ஃப்ரண்ட் ஆஃப் பீப்புள். மக்கள் முன்னாடி போவோம். ஏன்னா அங்கே தான் நம்மளுடைய அடுத்த கட்ட பிஸ்னஸ் இருக்குது. ஸோ எங்கேயோ ஒரு இடத்துல படித்தேன் என்ன அப்படின்னா வாட் எவர் யூ வாண்ட் இன் லைஃப் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் சம் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு என்ன தேவையோ அது யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட தான் இருக்குது. ஸோ அவங்களை நீங்கள் சந்திக்கணும், அவங்களோட ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணணும், அவங்களோட வந்து ஒரு கம்யூனிகேஷனில் வரணும், அவங்களுக்கு தேவையான சர்வீஸை நீங்கள் கொடுக்கணும். ஸோ அப்போ தான் வந்து நம்மளால் இந்த பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த ஃபீல்டுக்குள்ளே சர்வே பண்ண முடியும். எனி பிஸ்னஸ், அது வந்து இந்த பிஸ்னஸ் அந்த பிஸ்னஸ் இல்லை, எனி பிஸ்னஸ் கஸ்டமர் தான் பேஸு. ஸோ இஃப் யூ வாண்ட் டு பிகம் அ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் மேன் வி ஹவ் டு ஹேவ் செல்ஃப் டிசிப்ளின். ஏன்னா அப்போ தான் இந்த ஃப்ரீடமை நம்மளால் கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னா வி ஹவ் டு ஷோ அப். தேங்க்யூ ஸோ மச்.